நம்பூதிரி அவர் என்ன பண்ண, அவரும் பார்க்கல. எல்லாம் 10 100 ஒரு 10 லிட்டர் பாலோட 1 லிட்டர் மோரியை சேர்த்து விட்டார். நேதியம் பண்ண ஆரம்பிச்சு. அவர் பால் பாயசம் தயார் பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ளே இந்த பாட்டி குளிச்சுட்டு வந்து பார்த்தா பால் அப்படி இருக்குது. எங்கடி என்ன நான் கொடுத்துட்டேன்னு பார்த்தா மோரை கொடுத்துருக்கா. இந்த பாட்டி வந்து, கிருஷ்ணா நான் தெரியாமல் என் பேத்தி மாற்றி கொடுத்துட்டா. ஏதோ சிரத்தையாக ஏதோ குழந்தை பிறக்கணும், ஏதோ பிரார்த்தனைக்கு தானே பால் பாயசம் பண்ணுறா, நல்லபடியாக நடத்தி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணினா. என்ன ஆச்சரியம்னா, டெய்லி அந்த ஊரில் பால் பாயசம் நன்னா தான் இருக்கும், அன்றைக்கும் அதை விட நன்னா எல்லாம் நன்னா இருக்குன்னா. அப்போ தான் அந்த பாட்டி பிடிச்சிருந்தா, கிருஷ்ணா அந்த அபராதத்தை மன்னித்து நீ ஏற்றுண்டே அப்படின்னு அந்த பக்தியோடு பண்ணால் பகவான் ஏற்றுப்பான். இதே பக்தி இல்லாமல் நான் பெருமையாக பண்ணுறேன்னா அதை ஏற்றுக்க மாட்டான். அதே ஊர்லேயே இன்னொருத்தர் பெரிய கல்ஃப்லேருந்து ஒருத்தர் ஓடி இந்த பக்கம் வந்திருக்கார், ஏதோ லீவுக்கு, அவர்கிட்ட நிறைய பைசா இருக்குது, அதனால் நான் 100 லிட்டர் பால் பாயசம் பண்ணுறேன்னு சொல்லி அது பெருசாக அகங்காரத்தினால பெரிய ஆண்டால் வச்சு நேர்த்தி கொடு, நான் எல்லா இடத்துலையும் பால் பாக்கெட்டு ஆவின் அது வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு வாங்கிட்டு வர சொல்லி பெரிய 100 லிட்டர் பெரிய பால் பாயசம் அண்டா நிறைய ஏற்றி விட்டுருக்கா. நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இறக்கணும். டக்கான பக்கம் மேலே எங்கேயோ எலி ஒன்று ஓடி தொப்பனைக்குள்ளே விழுந்துருச்சு. எல்லாத்தையும் அப்படியே ஓடையில் விடுற மாதிரி ஆயிடுச்சு. அகங்காரத்தோடு எது பண்ணினாலும் பகவான் ஏற்றுக்க மாட்டான், பக்தியோடு எதை எடுத்து கொடுத்தாலும் ஏற்றுப்பான் என்பதற்கு இந்த லீலைகள்லாம் ஒரு உதாரணம். அதனால் இந்திரனுக்கு அந்த அகங்காரத்தை நீக்கினான். இந்திரனுக்கு அகங்காரத்தை நீக்கின மாதிரி அடுத்த ஒரு லீலை வருணனுக்கு பண்ணின அனுகிரகம். நந்தகோபர் என்ன ஏகாதசி விரதம் விடாமல் பண்ணுறவார். அந்த ஏகாதசி விரதம் பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாள், அந்த மாத்வாலாம் இன்றைக்கி வச்சுட்டுருக்கா. மாதசி கம்மியாக இருந்ததுன்னா காலங்காத்தாலே பூஜை பண்ணி சூரியோதயம் ஆனவுடனே சாப்பிட்ருவா. அது ஒரு நியமம், இன்றைக்கும் அதை சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கா மாத்வாலாம். அது மாதிரி நந்தகோபர் என்ன பண்ணினார், அது அந்த துவாதசி உதயம் ஆனவுடனே சாப்பிடணுன்னா அதுக்கு முன்னாடி சந்தியாவதனம் பூஜை மாத்தியானிகம் எல்லாம் வரணுமே. எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னா சீக்கிரமாக குளித்தா தான் வர முடியும். அதனால் என்ன பண்ணால் டெய்லி 3 மணிக்கே இறங்கி குளிக்க போய்விட்டார். நதிகள்லாம் தூங்குகிற டைம்னு உண்டு. நம்ம எப்போ பார்த்தாலும் நதியில் போய் குளிக்கக்கூடாது இஷ்டத்துக்கு. இந்த குற்றால அருவிலாம் எடுத்துக்கு போய் குளிச்சுட்டு இருக்கா, அது ஏதோ பரவாயில்ல, அது கூட அபராதம் தான். தீட்சிதரை சொல்லுவார், நீங்கள் வாருங்கோ நான் காட்டுறேன் நதி தூங்குறது. நதிகள் குல தேவதைகள்லாம் தூங்கும். அதனால் 3 மணிக்கு மேலே தான் குளிக்கலாம். ராத்திரி 8-10 மணிக்கு மேலே 3 மணிக்கு முன்னாடி தான் குளிக்கக்கூடாது. ஏன்னா 3லேருந்து 4 தேவர்கள்லாம் குளிக்கிற சமயம், தேவஸ்நானம்னு பேர். இந்த குருவாயூரில் பூஜை பண்ணுறவா வேறு வழி இல்லை, அவள் 3 மணிக்கு குளித்தா தான் அங்கே கதவை திறக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அவள் குளிப்பா, அது பரவாயில்ல, அது க்ஷேத்திர நியமம். 4லேருந்து 5 ரிஷிகள் குளிக்கிற டைம், அப்போவே நம்ம குளிக்கலாம். ரிஷிகள் குளிக்கிற டைம். அதனால் சில பேர் காலங்காலத்தில் குளிக்க போனால் கூட கை தட்டி நதியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் குளிப்பார். அது மாதிரி 4 மணிக்கு குளிக்க 4லேருந்து 5ங்கிறது ரிஷி ஸ்நானம், ரிஷிகள் குளிக்கிற டைம். அப்போ குளித்தோன்னா நமக்கு ரிஷிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். 5லேருந்து 6 மனுஷியால் குளிக்கிற டைம், அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி. 6 மணிக்கு அவன் சூரியோதயத்துக்கு அப்புறம் குளிக்கிறதுலாம் அசுர ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. முக்கால்வாசி நம்மளாம் அசுர ஸ்நானம் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் அசுர மாதிரின்னு இருக்கும். அது சூரியோதயத்துக்கு முன்னாடி குளித்தா நல்லது. ஒரே ஒரு குளம் இருக்குது, இந்த உப்ளியப்பன் கோவில்னு கும்பகோணம் கிட்ட. அந்த கோவில் புஷ்கரணி, அந்த குளத்துக்கு என்ன பேர் தெரியுமோ, அகோராத்திர புஷ்கரணின்னு பேர். அந்த குளத்தில் மாத்திரம் நீ ராத்திரி 12 மணிக்கு கூட முங்கலாம், பாக்கி குளத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு குளிக்கக்கூடாது. இந்த நந்தகோபர் அன்டயத்தில் போய் குளித்ததுனால என்ன ஆச்சு, 2:30 போய் குளிச்சுட்டாரா. அந்த வருண தூதர்கள்லாம் வருணலோகத்துக்கு கொண்டு போயிட்டார்கள். உடனே கிருஷ்ணன் கிட்ட சொன்னார்கள், குளிக்க போன நந்தகோபர் தண்ணியோடய போயிட்டார்னு. உடனே கிருஷ்ணன் யமுனையில் குதித்து நேராக வருணலோகத்துக்கு போனான். வருணனை பார்த்து மிரட்டினான், என்னம்மா அப்பாவை கொண்டு போனேன்னு. இல்லை, அவர் அன்டயத்தில் குளிச்சுட்டார். இன்னைக்கு கிருஷ்ணன் சொன்னான், துவாதசி அன்றைக்கி மாத்திரம் அன்டயத்தில் குளிக்கலான்னு இருக்கு தெரியுமான்னு. அது எனக்கு தெரியும், என் தூதாளுக்கு தெரியாமல் அழிச்சின்னு வந்துவிட்டா. முக்கியம் எதுக்குடான்னா, உங்கள் அப்பாவை அழிச்சின்னு போனால் தான் நீங்கள் வருவீல். உங்களை ஆற்றுக்கு கூப்பிட்றதுக்காக தான் உங்கள் அப்பாவை அழிச்சின்னு போனேன். எப்படி மாட்டை அழிச்சின்னு போனால் கண்ணுக்குட்டி பின்னாடி வருமோ, அது மாதிரி உங்கள் அப்பாவை அழிச்சின்னு போனேன்னு வருணலோகத்தில் நந்தகோபருக்கும் கிருஷ்ணனுக்கும் பூஜை பண்ணி திருப்பி அனுப்பிச்சார். உடனே நந்தகோபர் சொன்னார், எனக்கு வருணலோகத்தில் பெரிய பூஜையெல்லாம் நடந்ததுன்னு. அப்போ கண்ணனை பகவான்னு தெரிஞ்சுடுத்து எல்லாருக்கும். ஏன்னா 7 வயசில் குழந்தை கோவர்தனத்தை கொடை பிடிச்சான உடனே இதில் ப்ரூஃபும் வேறு கிடச்சி கொடுத்தா உடனே எல்லாரும் கிருஷ்ணன்ட்ட சொன்னால், நீ எப்போ பகவானோ எங்களுக்கு வைகுண்டம் காமிச்சா தேவலையே, வைகுண்டம் தானே வாங்க காட்டுறேன்னு நான் எல்லாரையும் யமுனையில் ஒரு இடத்துல குளிக்க சொன்னான். எந்த இடம்னா, எத்தனை அக்ரூரோ ஜெகாத்புரா, அக்ரூர் இருக்க எந்த இடத்துல பத்மநாபனா தரிசனம் கொடுக்க போகிறானோ அந்த இடத்துலேயே ஒரு சைதன்யம் இருக்குது அந்த இடத்துக்கு. அதனால் அங்கே குளிக்க சொன்னான். எல்லாரும் அங்கே குளித்தார்கள். இப்படி ராமர்
அயோத்தியில் முக்கி எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போன மாதிரி இங்கே யமுனையில் முங்க சொன்னான், எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான். வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போனால் சதா பஸ்யந்தி சூரையா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறார்கள். அங்கே பெருமாள் 4 கையோடு இருக்கார். இதை பார்த்துட்டு ஒரு பையன் சொன்னான், கிருஷ்ணா ஒன்றை மாதிரியே அங்கே உட்காந்துருக்கார் பார், உனக்கு 2 கை தான் இருக்குது, ஒரு 4 கை இருக்குது, 8 கை கூட இருக்குடா அப்படிங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் சொன்னால், அந்த வைகுண்டத்தில் பெருமாள் மாடு மேய்ப்பாரான்னா, இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், வெண்ணெய் தின்னுவாரா, இங்கே வெண்ணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நைவேத்தியமே கிடையாது, சதா பஸ்யந்தி சூரை, பார்த்துட்டே இருக்க வேண்டிதான். சாப்பாடு அகமன்னம் 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 அகமன்னாதோ, நானே தான் அன்னம், நான் தான் சாப்பாடு, ஒன்றும் இல்லை. அவளுக்கு பசிச்சா அவளே தனியாக குடிச்சிக்க வேண்டிதான், இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த பசங்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு அங்கேருந்து விஷ்ணு பாடகர்கள் 2 பேர் இருந்தால், இங்கே வைகுண்டத்தில் பேச்சலாம் கூடாதுன்னு, பேசக்கூடாதுன்னு ஒரு பையன் நைஸாக கிருஷ்ணனை இப்படி நிமிண்டினான். உடனே ஒருத்தர் சொன்னார், நீ பெருமாள்லாம் தொடக்கூடாது, தள்ளி நின்று போய் ஓரமாக பார்க்கணும். இந்த பசங்க பார்த்தா வைகுண்டம் நன்னாவே இல்லைடா, இங்கே வெண்ணையும் கிடையாதுங்கிறா, ஒன்றும் கிடையாதுங்கிறா, சாப்பாடும் கிடையாதுங்கிறா, பேசக்கூடாதுங்கிறா, தொடக்கூடாதுங்கிறா, வைகுண்டம் வேண்டான்னு எல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள்னு ஒரு கதை. எதுக்கு இந்த கதையை சொன்னார்னா, ராசலீலைக்கு முன்னாடி இந்த கதையை சொல்கிறார். எதுக்கு இதை சொன்னார்னா, வைகுண்டத்தை விட ஆனந்தம் பிருந்தாவனத்து ராசலீலையில் தான் இது காட்டுறதுக்காக தான். பிருந்தாவனத்துலேருந்து வைகுண்டம் போனவா வைகுண்டம் வேண்டான்னு வந்துவிட்டா திருப்பி பிருந்தாவனத்துக்கே. ஆனால் வைகுண்டத்தில் இருக்கிற லட்சுமியையும் அதே மாதிரி வைகுண்டத்தை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு வந்துவிட்டாலாம். அதை கோபிகா கீதத்தை கோபிகைகள் சொல்கிறா, ஜெயதி தேதிகம் ஜன்மனாவ்ரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி. ஜெயதித்தே அதிகம், இந்த பிருந்தாவனம் அதிகமாக பிரகாசிக்கிறது. எதனாலனா, ஜென்மனா, உன்னுடைய ஜென்மத்தினால. ஏன்னா ஸ்ரயத இந்திரா, இந்திரா மகாலட்சுமி, இந்திரா ஜெய் நமஹா, இந்து சீதலா ஜெய் நமஹான்னு அர்ச்சனை பண்ணுறோமே, அந்த மகாலட்சுமி ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி, இங்கே தான் ஸ்திரமாக இருக்காள். இந்த மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டுட்டு இங்கே வந்துடலாம் பிருந்தாவனத்துக்கு. வைகுண்டத்தில் வயசான தாத்தாவாக பெருமாள் படுத்துட்டு இருக்கார், விஷ்ணு புராண புருஷான்னு. அவர் வந்து அடிக்கடி எச்சிமி எச்சிமி கொஞ்சம் சாயை கொண்டா காபி கொண்டான்னு கேட்டுகிட்டே இருக்கார். இந்த லட்சுமி பார்த்தால் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு 2 ஃப்ளாஸ்க் எடுத்தால், ஒரு ஃப்ளாஸ்கில் சாய், ஒரு ஃப்ளாஸ்கில் காபியை போட்டு அந்த பாம்பு தலையில் மாட்டினா, எப்போ என்னமோ கொடுத்து குடிச்சிக்கோ, நான் பிருந்தாவனத்துக்கு போகிறேன்னு சில மாமி மாமாவுக்கு என்ன என்னமோ ஆத்திரம் பண்ணி வச்சுட்டு கதைக்கு வர மாதிரி இந்த லட்சுமி என்ன பண்ணுறாலாம், கிளம்பி இங்கே வந்துவிட்டாலாம். இப்படி விஷ்ணுவை விட்டுட்டு லட்சுமி இங்கே வந்தால் அது தப்பாச்சே, ஆற்றுக்காரரை விட்டுட்டு வரலாமான்னா, அதே ஆற்றுக்காரர் தான் சின்ன ரூபத்தில் இருக்கார். ஒரு பாட்டி ஒரு சின்ன வயசு ஒரு பையனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கா. என்ன பாட்டி யாரை பார்க்குறேன்னு, எங்கள் ஆற்றுக்காரர் தான் சின்ன வயசில் இப்படி இருந்தார், இப்படி ஆயிட்டாரேன்னு பார்த்துட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன். அது மாதிரி மகாலட்சுமி விஷ்ணுவை விட்டுட்டு கிருஷ்ணனை பார்க்க வந்தால் அது பாதிவர்த்தி தோஷம் கிடையாது. அப்படி மகாலட்சுமி கூட இங்கே பிருந்தாவனத்துக்கு வராங்கிறது தான் இந்த ராசலீலையில் உள்ள பெருமை. அதுக்கு முன்னாடி இந்த வருண ஜெயத்தை சொன்னார். வருணனை ஜெயிச்சது, வருணனுங்கிறது நாக்குக்கு தேவதை. ராசலீலையை புரிஞ்சிக்கணும், ராசலீலையில் சேர்ந்துக்கணும்னா நாக்கை அடக்கணும். நாக்கை 2 விதத்தில் அடக்கணும். ஒன்று உள்ளுக்குள்ளே தள்ளுற விஷயத்தில், சாப்பிட்றதுலையும் அடக்கணும். ஒரே ஏரியாக மாமா நான் அவரும் அள்ளி போடுறார் அவரெல்லாம் அள்ளி போடுறான்னு ஒரே போட்டு அமைக்கணும்னா காலம்புற 3/4 வயர், மத்தியானம் அரை வயர், சாயங்காலம் 1/4 வயர்னு சொல்லியிருக்கு. நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். சொல்கிறது தௌபாகோ பூரையே தன்னைஹி தோயேனேக்கம் பிரபூரையேத்து மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷயேத்து. அரை வயர் சாப்பிடணும், 1/4 வயர் தண்ணி குடிக்கணும், 1/4 வயர் காற்று போக இடம் விடணுங்கிறார். நம்ம காற்று போகிறதுக்கே இடம் விடுறதில்ல. அதிர்வெட்டுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அடிச்சோம்னா, கிடிக்கி அடித்தோம்னா அப்புறம் ஒரே ஏப்பமாக வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எப்படி சாப்பிடணுங்கிற முறையெல்லாம் இருக்குது. அதனால் சாப்பிட்றதுல விஷயத்துலையும் இந்த நாக்கை அடக்கணும். இன்னொன்று பேசுகிற விஷயம், அதிகமாக பேசினாலும் வம்பு, அதிகமாக சாப்பிட்டாலும் வம்பு. அதனால் இந்த 2 விஷயத்தில் நாக்கை ஜெயிக்கணும். அதில் முக்கியமாக அந்த பல்லு நாக்கை பார்த்து சொல்கிறதான், நாக்கே நீ ஒழுங்காக பேசுகிறாப்பா, நீ ஒழுங்காக பேசலைன்னா எல்லோரும் வந்து உன் பல்ல உடப்பேன்னு என்ன அடிக்கிறான். தப்பு பண்ணுறது நாக்கு, அடி வாங்குறது கிடச்சா பல்லு. அதனால் நீ ஒழுங்காக ஜாக்கிரதையாக பேசுகிற விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நாக்கை ஜெயிச்சாதான் இந்த ராசத்தில் கலந்துக்கலாம்ங்கிறத இங்கே காட்டுறார். பகவான் பிதாராத்ரி சரதோத்ஃபுல்ல மல்லிகாः வீட்சியரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதः. ஒரு நாளைக்கு சரத் காலத்தில் பகவான் மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரித வேணுநாதம்
கோபி ஜனமத்திய சம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம். ஒரு மந்தார மரத்தடியில் ஒரு காலம் நேராக வச்சு இன்னொரு மாற்றி வச்சுட்டு இடுப்பில் ஒரு வளைவும் கழுத்தில் ஒரு வளைவும் உதட்டில் புல்லாங்குழலில் பொருத்தி சாயக்கொண்டியும் மயில் பிலியுமாக வேணுகானம் மன்ன கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு எல்லா கோபிகளும் ஓடி வரார்கள். நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம் விரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீத மானசாக ஆஜக்முரண்யோன்யமலட்சிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாக. கதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நான் கதை சொல்கிறேன் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறான், கோபிகைலாம் அந்த வேணுகானத்தை கேட்டு கிருஷ்ணன்கிட்ட போனார்கள் அப்படி சொல்லணும். அதான் கதை சொல்கிற வழக்கம். இந்த சுகர் எப்படி கதை சொல்கிறாருன்னா, ஜக்முகுனா போனார்கள்னு அர்த்தம். கிருஷ்ணன் வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் கண்ணனிடத்தில் போனார்கள்னு கதை சொல்லாமல் ஆஜக்முகு கோபிகைலாம் கண்ணனிடத்தில் வந்தார்கள்னு கதை சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுன்னா, ஸ்ரீ சுகஸ்யாபி தத்திர உபஸ்திதத்துவம் லட்சியதே. வியாக்கியானத்தில் சொல்கிறார், அங்கே சுகரும் அங்கே பக்கத்தில் கிளியாக உட்காந்துருக்காராம். அதில் டைரெக்டாக பார்த்து கதை சொல்கிறதுனால ராசலீலைக்கு கோபிகைகள் போனார்கள்னு சொல்லாமல் கோபிகைகள் வந்தார்கள்னு கதை சொல்கிறார். ஆஜக்முரண்யோன்யமலட்சிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாக. இந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் அவாவா தன்னை மறந்து வரார்கள்ங்கிறத சில ஸ்லோகத்தினால சொல்கிறார்கள். ஏன்னா பரமாறின் இருந்தவன் ஆற்றுக்காரருக்கு சாதத்தை போட்டால் அவர் கொண்டு ரசத்தை கொண்டான்னு கேட்டுருக்கார். ரசோ வைசா ரசகிஹ்யே வாயம் லப்வானந்தி பவதின்னு அவர் ரசத்தை கொண்டான்னா இந்த ரசத்தை இங்கே வச்சுக்கோன்னு அவர் தான் ரசம்னு கிருஷ்ணனை பார்க்க வந்துவிடலாம். ரசோ வை வேதமே சொல்கிறது, ரசம்னா பகவான் தான் பரமாத்மான்னு கிருஷ்ணனை பார்க்க வந்துவிட்டான். இப்படி அவாவா செஞ்ச காரியத்தை பாதியில் விட்டுட்டு வா. சில கோபிகைகளை அலங்காரம் பண்ணியிருந்தா, இப்போ இந்த காரியத்தை விட்டால் கூட அலங்காரம் பண்ணுறவா டகான்னு கிளம்ப மாட்டா. அதை முழுக்க நன்னா அலங்காரம் பண்ணிட்டு அவர் கண்ணாடியை முன்னாடி ஒரு தடவை நடந்து பின்னாடி பார்த்து இங்கே இழுத்து அங்கே இழுத்து அவளை கொஞ்சம் செய் பண்ண சொல்லி ஏகப்பட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியில் கிளம்புவா. இப்போ ட்ரெஸ்ஸையும் ஒழுங்காக பண்ணிக்காமல் ஓடி வரார்கள்னு இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, சரீரத்தை மறந்து வரார்கள் என்று இங்கே காட்டுறார். இங்கே கோபிகைகள் வந்த உடனே அவர்களை ஸ்வாகதம் சொன்னான் கிருஷ்ணன். ஸ்வாகதம் ஓ மகாபாகா பிரியம் கிம் கரவாணிவஹா விரஜஸ்ய அநாமயம் கச்சித் ப்ரூத ஆகமன காரணம். கிருஷ்ணன் சொன்னான், நீங்கள் மகாபாகியவதிகள், கோகுலத்தில் பிறந்ததே பாக்கியம், அதுவும் கிருஷ்ணாவதார காலத்தில் பிறந்தது பாக்கியம், அதுவும் பொம்நாட்டிகளாக பிறந்தது பாக்கியம், அதில் வேணுகானம் கேட்டது பாக்கியம், வேணுகானம் கேட்டு வந்தது பாக்கியம். ஏன்னா இங்கே நிறைய பேர் திருநெல்வேலியில் இருந்தாலும் இங்கே ராசலீலைக்குன்னு யாரை கிருஷ்ணன் கூப்பிட்ருக்கானோ அவெல்லாம் வந்திருக்கா. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் நாள் வரல, திடீர்னு வாத்தியார் வந்திருக்காரு, இன்றைக்கி கிருஷ்ணன் கூப்பிட்ருக்காரு, அவரை கூப்பிட்ருக்காரு. சில பேர் டெய்லி அவாளுக்கு பாக்கியம் கிருஷ்ணன் கூப்பிட்றான் ஸ்வாகதம்னு. பக்கத்துலேயே சில பேர் இருப்பா, டிவி பார்த்துட்டு இருப்பா, வர முடியாது, ஏன்னா கூப்பிடலை பகவான். தூரத்துலேருந்தே சில பேர் வண்டியை போட்டு இங்கே வந்திருப்பா, ஏன்னா அவளை பகவான் கூப்பிட்றான். தாமரையில் தேன் இருந்தால் கூட அந்த தாமரையில் உள்ள தேனை சாப்பிட்றதுக்கு தாமரைக்கு கீழே தவளை இருக்குது, அது சாப்பிடக்கூடாதோ, அது பாசியை தின்னு இருக்குது. எங்கேருந்தோ காட்டிலேருந்து தேனி வந்து அந்த தாமரையினுடைய அந்த வண்டு வந்து அந்த தேனை நுகர்றது. அது மாதிரி கிருஷ்ணன் யாரை கூப்பிட்றானோ அவள் தான் ஸ்வாகதம் ஓ மகாபாகாக. நீங்கள் வந்ததை பார்த்தா ஏதோ ஆபத்தில் ஓடி வந்த மாதிரி இருக்குது. ஏதாவது ஆபத்துனா என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துலேருந்தே கிருஷ்ணா கோவிந்தான திரௌபதி மாதிரி கூப்பிட்டாலே போகிறோம். திரௌபதி கூப்பிட்டவுடனே அவள் சொன்ன பகவன் நாமமே அவளை வந்து காப்பாற்றிடுச்சு. அதனால் எதுக்கு இங்கே நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி வந்தீர்கள்? இப்படி ஸ்திரீகள் வந்து திடீர்னு இப்படி வரக்கூடாது. பெண்களுக்கு பல நியமங்கள்லாம் இருக்குது. அவளுக்கு வந்து தனியாக கோவில் குளத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. பெண்களுக்கு அவர்கள் வீடே கோவில். அவாத்து மாமாவே பரமேஸ்வரன், சிவன், நாராயணன். அதுவும் சில பெருமாள் கோவிலாவது பரவாயில்ல, 2-3 சன்னிதி தான் இருக்கும். இந்த சிவன் கோவிலில் சிவாச்சாரியராக போனால் அவருக்கு ரொம்ப கஷ்டம். வாசலில் ஒரு பிள்ளையார் முருகன், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு பிள்ளையார் முருகன், அப்புறம் அங்கே ஒரு பிரதான லிங்கம் தவிர அப்புலிங்கம், குப்புலிங்கம், சுப்புலிங்கம், வாயுலிங்கம், தேயிலிங்கம்னு ஏகப்பட்ட லிங்கம். எல்லாத்துக்கும் இஷ்டம் இருக்கவங்களும் தனியாக கொட்டி இது போகிறதுக்கு 63 நாயன்மார் நிற்பார் வரிசையாக. இந்த சிவாச்சாரியர் எல்லாம் இந்த பரமேஸ்வரனுக்கு பிராணாய சுவா படாய சுவான மாதிரி ஒவ்வொரு நாயன்மாருக்கும் பிராணாய சுவா சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரு சிவங்கோல் பூஜை ஒழுங்காக முழுக்க முடியாது. அதனால் மணி அடிச்சுட்டே போயிட்டே இருப்பார் அந்த சிவாச்சாரியார். இந்த பரிச்சாகர் என்ன பண்ண நைவேத்தியத்தை கூட ஃபுல்லாக திறக்க மாட்டார், லைட்டாக அப்படி திறந்து இப்படி காமிச்சுட்டே ட்ருன்னு நடந்து போயிட்டே இருப்பார். அவர் மணி அடிச்சுட்டே போயிடுவார். இப்படி தான் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் பிராணாய சுவா சொல்லிட்டு தான் எண்ணிக்க முடியாது. அது மாதிரி இந்த ஒரு சிவாச்சாரியார் எப்படி இந்த
சிவன் கோவிலில் இருக்காரோ அது மாதிரி ஒவ்வொரு மாமியும் ஒரு சிவாச்சாரியார். அவாத்து மாமா தான் சிவன். இந்த நாயன்மார் மாதிரி அவாத்து பந்துக்கள், மாமனார் மாமியார், வேலைக்கு போகாத 2 மச்சிரன், இவன் நாத்தனார் வளர்ப்பா. அவளுக்கெல்லாம் நைவேத்தியத்தை எதோக்தமாக பண்ண முடியல, நைவேத்தியை காட்டவாது காட்டணும். இந்த சிவாச்சாரி அப்படி காட்டிகிட்டே போகிற மாதிரி அவள் பண்ண நைவேத்தியத்தை காட்டவாது காட்டணும். இப்படி பெண்களுக்கு அதை முடிச்சுட்டு, குடும்ப காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு குளத்துக்கு போகலாம். உனக்கு இந்த கோபிகள்லாம் கேட்டால், அவள் குடும்பத்தில் தான் எல்லாம் இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு பக்தியே பண்ணக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் தேய்ச்சவாதத்தையே தேய்ச்சிண்டு, தோச்ச துணியே தோச்சிண்டு, தொடச்ச இடத்தையே தொடச்சிண்டு இப்படியே தான் இருக்கணுமா? நாங்கள் பக்தி பண்ணக்கூடாதா? நீ பகவான் சொன்னான். அப்படி ஒரே எதிரியாக வீட்டிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சிருங்கேரி சாரதா மடலில் கல்யாண மஹாலில் உபன்யாசம் நடந்தால் போய் கேட்க போங்கோ. ஸ்ரவணாத் தர்சனாத் தியானாத் மயி பாவோனு கீர்த்தனாத் ந ததா சன்னிகர்ஷேன பிரதியாத்த தத்தோ கிருகான். ஸ்ரவணாத் என்னை என்னுடைய கதைகளை கேட்கலாம், கோவிலில் என்னை பார்க்கலாம். தரிசனாத் தியானாத் என்றெல்லாம் பகவான் சொல்ல, என்னை பற்றி பாடலாம் என்று சொல்ல, நீ கோபிகைகள்லாம் பிரணய கீதம்னு ஒரு கீதத்தை பாடுறார்கள். அவருடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு கீதம். இந்த கீதத்தில் என்ன சொல்கிறார்கள்னா, கிருஷ்ணா நித்திய பிரியே, நீ தான் ஒரிஜினல் பதி. பாக்கி பேர்லாம் ஃபோட்டோ மாதிரி. ஒரு மாமா வெளியூருக்கு போகிறார், திடீர்னு அவருக்கு ஃபாரினில் ஜாபு கிடச்சிடுத்து. அந்த ஏதோ ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறாளே, போய்ட்டு 6 மாதம் கழிச்சு வரப்போகிறார். உடனே இந்த மாமியை சொன்னால், நீங்கள் இல்லாமல் நான் அப்படி இருப்பேன், நான் சாப்பிட்டு காபி கொடுத்தா முதல்ல உங்களுக்கு தான் கொடுப்பேன், சாப்பாடு போட்டால் உங்களுக்கு தான் சாப்பாடு போடுவேன், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அந்த மாமா என்ன பண்ணார், தன்னுடைய பர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தார். என் ஃபோட்டோவை வச்சுக்கோ, எனக்கு காபி கொடுக்கணும்னு தோணுதுன்னா முதல்ல இந்த காபி இந்த ஃபோட்டோவுக்கு காமிச்சிடும், நீ குடி, இல்லை இந்த ஃபோட்டோவை எனக்கு பதில் வச்சுக்கோன்னு. இது அந்த காலம், இந்த காலமே வீடியோ கால்லாம் பண்ணாத முடியாத காலம். அதனால் ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் ஃபாரின் போயிட்டார். இந்த மாமியை ரொம்ப பக்தி சர்த்தியாக டெய்லி காலம்பு காபி கலந்து மாமா ஃபோட்டோவுக்கு காமிப்பா, அவர் எடுத்துப்பா. சாப்பாடு இருந்தால் அது முதல்ல காமிப்பா. ஒரு தடவை அந்த 6 மாதம் ப்ராஜெக்டை முடிஞ்சு அவர் மாமா வந்துவிட்டார். மத்தியானம் 12 மணிக்கு வாசகதவை தட்டின்னு இருக்கார். மத்தியானம் 3 மணிக்கு வர கதவை தட்டுறார். கதவை தட்டினா அந்த மாமி சொன்னால், பேசாமல் இருங்கோ, என் ஃபோட்டோக்கு நான் டீ கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஃபோட்டோக்கு காஃபி டீலாம் எதுக்கு கொடுக்க சொன்னான்னா, மாமா வர வரலையும் இந்த ஃபோட்டோ கொடுக்க சொன்னாலே தவிர, மாமா வாசலில் இருக்கும்போது அங்கேயே நில்லுங்க, நான் ஃபோட்டோக்கு முதல்ல டீயை கொடுக்குறேன்னு காஃபி டீயை ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது. மாமா வந்துவிட்டார்னா ஃபோட்டோவை விட்டுட்டு மாமாவை தான் கவனிக்கணும். அது மாதிரி கிருஷ்ணா எல்லாருக்கும் ஒரிஜினல் மாமாவாக இருக்கிறது நீ தான், அந்தர்யாமியாக கிருஷ்ணன் போயிட்டால் அப்புறம் மாமாவாக இருக்க மாட்டார். அதனால் நித்திய பிரியே பதி சுதாதி வீரார்த்தி தைக்கியம் தன்ன பிரசீத பரமேஸ்வரமாஸ்ம சிந்தியா. இப்படி கோபிகள் உடனே ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் ரவுண்டாக பண்ணக்கூடிய நாட்டியத்துக்கு தான் ராசநாட்டியம்னு பேர். அதெல்லாம் பாகவதால் அதை பண்ணி காமிக்கிறார். நடுவில் விளக்க வச்சுட்டு சுற்றி வர பாகவதெல்லாம் ஆடுறானா என்ன அர்த்தம்னா, அந்த கண்ணனோட கோபிகள் ஆடினது தான் அவள் காட்டுறார்கள். அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இந்த ராசநாட்டியங்கிறது உண்டு. இது நம்ம திவ்யநாமம் பண்ணுற மாதிரி கேரளாலையும் விளக்க வச்சுட்டு அவள் ஒரு நர்த்தனம் பண்ணுவாள், அந்த பெண்கள்லாம் சேர்ந்து. அதுக்கு எதுக்கடான்னா, அதுவும் இது மாதிரி ஒரு ராசலீலியினுடைய ஒரு அபிநயம்தான். குஜராத்தெல்லாம் போனேன்னா அங்கேயும் ராஜஸ்தான்லாம் கர்பா டான்ஸுன்னு இந்த ஹோலி டயத்தில் அந்த டயத்தில் ஒரு டயத்தில் அவளும் டான்ஸ் ஆடுவாள். அதுவும் என்னடான்னா, அதுவும் இந்த கோலாட்டெல்லாம் போட்டு பண்ணுவாள். இந்த ராசலீலையினுடைய ஒரு அபிநயம்தான் எல்லா ஊர்லேயும் அவ ரூபத்தில். அது அந்த காலத்தில் பகவன் நாம கீர்த்தனை மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா, இப்போ எல்லா பாட்டையும் கூதில் சேர்த்து விட்டுடுறா. அப்படி இருக்கக்கூடாது. அது ஏன்னா அப்படி ஃப்ரீயாக போனது கொஞ்சம் விட்டுட்டான்னா அப்புறம் ஒரே எதிரியாக ஆகிடும். அந்த பரஸ்பரம் ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக இருந்து இப்படி நர்த்தனம் பண்ணும்பொழுதே கோபிகள் எதிர்ச்சியாக ஆகாசத்தில் பார்த்தா மகாலட்சுமி நிற்கிறாளாம் ஆகாசத்தில். இந்த கண்ணனோட எனக்கும் ஒரு சான்ஸு கிடைக்காதா குதிக்கிறதுக்குன்னு. அவள் தான் நினச்சிருந்தா, ஆஹா மகாலட்சுமிக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதே நினச்சார்கள். அடுத்த வருஷம் பார்த்தா கண்ணன் மறைஞ்சுவிட்டான். மறைஞ்சா தேடிண்டே போகிறார்கள். ஏன்னா நமக்கு கிடைச்சது பாக்கியம் நினைக்கலாமே தவிர அவனுக்கு கிடைக்கலையே நினச்சா அது தப்பு. அதனால் கண்ணன் மறைஞ்சுவிட்டான். கண்ணனை தேடிண்டே வரார்கள் கோபிகைகள். அந்தர்ஹிதே பகவதி. கண்ணன் எங்கே போயிட்டான்னா அந்தர்ஹிதே, அவளுக்குள்ளேயே தான் மறைஞ்சிருக்கானா. ஏன் மறைஞ்சி போனான்னா, வெளியில் மறைஞ்சி போனால் கூட உள்ளுக்குள்ளே ஹிதம் பண்ணுறானாம். அந்தஹா ஹிதேங்கிற. அந்தர்ஹிதே பகவதி சகசைவ விரஜாங்கனா.
அவள் தேடிகிட்டே வரா, கண்ணனை தெரியல. அவ்வளோ உயரமான மரங்களை பார்த்து கேட்குறா. மரங்கள் தான் ஹைட்டாக இருக்குது. அரச மரமே அச்சுதனை கண்டையா, புரச மரமே புருஷோத்தமனை கண்டையான்னு. ஏன்னா மரங்கள் ஹைட்டாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் எங்கே போனாலும் தெரியும். இந்த மரங்களை பார்த்து கேட்டால் மரங்கள் அப்படியே எனக்கு அசையாமல். அப்போ தான் புரிஞ்சு, இந்த மரங்கள்லாம் புருஷாளுக்கு பொம்மநாட்டி சிரமமே தெரியாது. ஏன் அதை பண்ணினா என்ன, இதை பண்ணினா என்னென்னு கேட்டுட்டே இருப்பாள். பண்ணினா என்னென்னு கேட்குறாள், நீங்கள் முதல்ல பண்ணுங்கணும், நீ தொடச்சா என்ன, நீ இவாளை பண்ண சொன்னால் தான் என்ன சிரமம்னு தெரியும். அதனால் இந்த புருஷாலான மரங்களுக்கு நமக்கு சிரமம் தெரியாது. கொடிகளை கேட்போன்னு, கண்ணனை கண்டாயோ முல்லை கொடியே, முல்லைக்கொடியே முகுந்தனை கண்டையா, மல்லிகை கொடியே மாதவனை கண்டையா. இந்த கொடியை பார்த்து கேட்க, அந்த கொடியெல்லாம் அப்படி காற்றுல ஆடுறது. இந்த கொடியெல்லாம் காற்றுல ஆடுறது தான். இந்த கொடியெல்லாம் பெண்கள் ஆச்சே. இந்த பெண்கள்லேயும் சில பேர் விஷமம் பண்ணுறவங்களும் இருப்பா. அவ சொன்னா, நாங்கள்லாம் கன்னடா பார்த்தோமே, நீங்கள்லாம் பார்க்கலையே அப்படின்னு அவள் கேலி பண்ணுற மாதிரி இந்த கொடியை ஆடுறது. சரி, கொடியும் கேட்க வேண்டாம்னு விட்டுட்டால். கடைசியில் அங்கே துளசி செடி இருந்தது. இந்த துளசி செடியை பார்த்து கேட்குறார்கள், கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சகத்வாலி குலே பிப்ரத் திருஷ்டஸ்தே அதிப்பிரியோச்சுதாம். கிருஷ்ணனுக்கு துளசிட்டு தான் ரொம்ப பிரியம். நாற்றத்துழாயமுடி நாராயணன் நம்மால் போற்றப்பற என்று சொல்கிறாள் ஆண்டாள். அந்த துளசிகிட்ட ரொம்ப பிரியமா. அந்த துளசி மாலையை போட்டுட்டான்னா அந்த துளசி வாசனைக்கு வண்டெல்லாம் வருவான். வண்டு இடைஞ்சலாக இருந்தால் கூட அந்த துளசிகிட்ட இருக்கிற பிரியத்தினாலே வண்டியும் சேர்த்து தலையில் வச்சுப்பானான் கிருஷ்ணன். ஏன்னா சில மாமாலாம் மாமிகிட்ட இருக்கிற பிரியத்தினால அந்த மாமியோட பந்துக்களையும் சேர்த்து குடும்பத்தில் தாங்குற மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறது, அந்த துளசிகிட்ட பிரியத்தினால அந்த வண்டியும் சேர்த்து அதையும் தூக்கின்னு போகிறான். அப்படி ஒன்றிடத்தில் அவ்வளோ பிரியவனாக ஆச்சே கிருஷ்ணன். கிருஷ்ணனை காட்டி கொடு என்று கேட்க உடனே கண்ணன் போன அந்த அடிச்சோட காட்ட அதை பின்பற்றி நடந்தால் கிருஷ்ணன் தனியாக போகலை, ஒரு பெண்ணையும் அழிச்சுன்னு போயிருக்கான்னு தெரியுது. பார்த்தா அப்போ தான் அது ராதாதேவின்னு தெரிஞ்சுது. ஒரு இடத்துல பார்த்தா ராதையும் விட்டுட்டான். நான் ராதைக்கு என்ன ஆசைன்னா தனியாக கிருஷ்ணனோட இருக்கக்கூடாது, கோபிகளோட சேர்ந்து கிருஷ்ணனோட இருக்கணும்னு. அதை புரிஞ்சு கர்வம் மாதிரி நடித்ததுனால ராதையும் விட்டுட்டு போக கோபிகளை பார்த்து ராதை சொன்னால், கிருஷ்ணன் ஒரு இடத்துல இருக்கான், இன்னொரு இடத்துல இல்லைன்னா தேடி கண்டுபிடிக்கலாம். கிருஷ்ணன் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறவன். எங்கும் நிறைந்தாயே நீ எங்கும் மறைந்தாயோ, எல்லா இடத்துலையும் இருக்கிற போய் எங்கே தேடுறது? அதனால் அவனை தேடினா அடைய முடியாது, பாடினால் அடையலாம்னு புனப்புலினமாகத்திய மறுபடியும் ராசலியில் நடந்த இடத்துலையே வந்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறார்கள். இதுதான் கோபிகா கீதம்னு. ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைத்தத்ருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி திருதாசவகா த்வாம் விசின்வதே. கிருஷ்ணா, எங்களை எவ்வளோ ஆபத்துலேருந்து காப்பாற்றினேன். கொற்ற மழையில் கோவர்தன மலையை எடுத்து கொடையாக காப்பாற்றினேன். இப்போ எங்களுக்கு கண்ணீர் மழை கொட்டுறதையே காப்பாற்ற வேண்டாமா? அன்றைக்கி காட்டுத்தீயை குடித்து காப்பாற்றினியே, இன்றைக்கி உன்னை விட்டு பிரிஞ்ச விரகாக்னியில் துடிக்கிறோமே, எங்களை காப்பாற்ற வேண்டாமா என்றெல்லாம் கோபிகைகள் அழுது, நாங்கள் உயிரை விட்டுருப்போம், இருந்தாலும் உன் கதையை பேசிட்டு நாங்கள் உயிரை தரிச்சுட்டு இருக்கோம். எங்களை விட்டுட்டு போனேன்னு எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை விட்டுட்டு போன ஓன் காலில் கல் முள்ளு குத்துமோன்னு தான் நாங்கள் கவலைப்படுறோம். குருப்பாதிபிர் பிரமதிதீர் பவதாயுஷாம் நகா. இப்படி பாடி அழுது புலம்பி பிரலாபம் பண்ணி கிருஷ்ண தரிசன லாலசாகாங்கிறார். துடிச்சார்கள். இனி தாங்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது கிருஷ்ணனும் அவர்கள் கூடவே இருந்த கிருஷ்ணன் இனி அவர்கள் தாங்க மாட்டார்கள் தெரிஞ்ச உடனே அவர்கள் மத்தியில் பிரத்யட்சமானான். தாசாமாவிரபுச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜகா பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மதா. வைஷ்ணவ கோவிலெல்லாம் இந்த பூஜை முடிஞ்சவொன்னே 2 ஸ்லோகம் சொல்லுவார்கள். அதில் சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை அந்த அவெல்லாம் எப்படி எடுத்துருக்கா பாருங்கோ. பகவான் எல்லாரோட சேர்ந்து பிரத்யட்சமாகக்கூடிய கட்டமாக இந்த ஒரு இடம். அங்கே ராமாயணத்தில் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரன்னு 2 ஸ்லோகத்தை ராமாயணத்துலேருந்து பொறுக்கி எடுக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தை அதில் சொல்வார்கள். தாசாமாவிரபுச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா. கிருஷ்ணன் கோவிச்சுன்னு போயிட்டானோ நினச்சிக்க போகிறாளே, சிரிச்சுட்டே வரான். புது ட்ரெஸ்ஸு போட்டுருக்கான், புது மாலையை போட்டுன்னு வந்திருக்கான். கோபிகைகள் கேட்டால், உன்னை நம்பிண்டு அர்த்த ராத்திரியில் வந்தோமே, இப்படி விட்டுட்டு போகலாமா, இது நியாயமானு. கிருஷ்ணன் சொன்னான், உங்களை விட்டுட்டு நான் போகவே இல்லையே. நீங்கள் அவள் கேட்டா, இந்த காட்டில் புலி சிங்கம் வந்தாலோ, யாராவது அசுரன் வந்தாலோ, யாராவது திருடன் வந்தாலோ நாங்கள் என்ன பண்ணுவோம்?
கிருஷ்ணன் சொன்னான், அசுரன் வரட்டும், திருடன் வரதெல்லாம் இருக்கட்டும், புலிசிங்கம் வரதெல்லாம் இருக்கட்டும், என்னை தேடிந்து காடு முழுக்க அலைஞ்சேலே உங்கள் காலில் கல் முள்ளாது குத்தினதான் பார்த்தா ஒருத்தர் காலில் கல் முள் கூட குத்தலை. கிருஷ்ணன் சொன்னான், நீங்கள் வர இடத்துலாம் நான் உங்கள் முன்னாடி கூடவே அந்த கல் முள்ளெலாம் பொறுக்கி போட்டுன்னு உங்கள் கூடவே தான் இருந்தேன். கூடவே இருந்த நீ எதுக்க தெரிகிற மாதிரி இல்லை. அப்போ கோபி கிருஷ்ணன் சொன்னான், எத்தாப்பில் தெரிகிற மாதிரி இருந்தால் அன்பு அவ்வளோ வளராது, தியானம் வளராது. கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா, ஒரு மாமாவும் சேர்ந்து இருந்தால் சண்டை போட்டுட்டே இருப்பாள். ஒரு மாதம் எங்கேயாவது மாமா வெளியூர் போயிட்டா வச்சுக்கோ, ஃபோன் பண்ணிட்டே இருப்பா, என்ன சௌக்கியமாக இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், இப்படி ஃபோன் பில்லு ஜாஸ்தியாக போயிடும். அப்படி சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கும்பொழுது தான் தியானம் ஜாஸ்தியாகும். அதனால் என்னை பிரிஞ்சு என்னுடைய தியானம் உங்களுக்கு வரணும் என்பதற்காக தான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருந்தேன் என்று சொல்லி மறுபடியும் கோபிகளை சேர்த்துட்டான். ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக மறுபடியும் ராசலீலா ஆரம்பிச்சது. கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கண சௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் சுமணிநூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீஷ கலயாமகே. இரண்டு இடத்துலையும் ஒரு பிரவச்சனம், ஒரு உபதேசம் வேறு பண்ணுறான். கோபிகைகள் கேட்குறா, இது உண்மையான அன்பை விட்டுட்டு போகலாமா அப்படிலாம் கேட்கும்பொழுது சொன்னான், அன்பு பலவிதமாக இருக்குது. அம்மா அப்பா குழந்தைகிட்ட காட்டுற அன்பு வேறு. அம்மா அப்பா குழந்தைகள் அம்மாவட்ட பிரியம் இல்லாத போனாலும் அம்மா அப்பா பிரியமாக தான் இருப்பா. அவள் சொல்லுவாள், இந்த பையன்தான் அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்க முடியாது, தனியாக கொடுத்தன போனால் கூட இந்த அம்மா அப்பா பையனை குத்தம் சொல்ல மாட்டாள். அவள் அப்படி வச்சிருக்கா மாட்டு பொண்ணும் அப்படின்னு அவளை சொல்லுவாளே தவிர பையனை ஒன்றும் சொல்ல மாட்டாள். இப்படி அவள் அன்பில் வித்தியாசம் இருக்குது. நான் அப்படி இல்லை, நான் என்னுடைய அன்பு சுத்தமான அன்புன்னு இதுக்கு பெரிய இங்கே உபதேசம்லாம் வேறு பண்ணி மறுபடியும் இந்த ராசலீல நடக்கும்பொழுது மன்மதன் அங்கேருந்து கரும்பு வில்லை எடுத்துன்னு வரான். கரும்பு வில்லை எடுத்துன்னு முதல்ல அங்கே ராசலீலையை பார்க்கக்கூடிய அந்த ஜோடியாக மான், பட்சிகள், முயல், மிருகங்கள்லாம் பார்த்துட்டுருக்கேன், அதுக்கு காமபானத்தை போட்டான். அந்த ஜோடியாக இருக்க மான் முயல்லாம் கூட ஒன்றுக்கொன்ன பார்க்கல. இந்த ரெண்டு மானும் சேர்ந்து கண்ணனையே பார்க்கறது, ரெண்டு முயலும் சேர்ந்து கண்ணனையே பார்க்கறது, ரெண்டு கிளி, ரெண்டு குயில், ஆண் பெண் குயில் கிளி எல்லாமே கண்ணனையே பார்த்துட்டுருக்கு. உடனே பார்த்தான், கண்ணனுக்கு பானம் போட்டால் கண்ணனை ஒன்றும் பண்ண முடியல. சரி, கோபிகளுக்கு காம பானத்தை போட்டான்னா அவளும் கண்ணனை தொட்டுன்னு இருக்கிறதுனால அவளுக்கும் காமம் ஏற்படலை. கடைசியில் பார்த்தான், இந்த கோபிகளுடைய மாமாலாம் அங்கே இருக்காளே, ரசத்தை அப்படியே பாதியில் விட்டுட்டு வந்தாலே, அவளுக்கெல்லாம் பானத்தை போட்டால் இந்த கோபிகள் இங்கே வந்த டயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா அந்த கோபி ரூபத்தில் அங்கே போயிட்டான். அங்கே போய் அவருக்கு வேண்டிய ரசம் என்ன பண்ணுவோம் அவரை போட்டு அவருக்கும் எல்லாருக்கும் பிருந்தாவனத்தில் அன்றைக்கி பிரம்மானுபவம் தான். அவள் தான் கரும்பு இல்லை தூக்கி எறிஞ்சான் மன்மதன். நானும் ஒரு கோபியாக இருந்து இந்த ராசலீலையில் கலந்துக்க மாட்டேனா என்று மன்மதனும் ஆசைப்பட்டான் என்றது மன்மதனை ஜெயிச்ச லீலை. ஒவ்வொருத்தருடைய கர்வத்தை நீக்கினான். முதல்ல அந்த பிராமணனுடைய கர்வத்தை நீக்கினான், இந்திரனுடைய கர்வத்தை நீக்கினான், இங்கே மன்மதனுடைய கர்வத்தை நீக்கினான். பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதி கோபி ராசமண்டல மண்டனஹா என்று வர்ணிக்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள். அப்படி கண்ணன் ராசலீல பண்ணினான். இதுக்கு பலஸ்ருதி என்ன சொல்கிறாருன்னா, ஹிருத்ரோகம் ஆஸ்வபகினோதி, ஹிருதய ரோகம் நீங்குங்கிறார். ஹிருதய ரோகங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம். ஹார்ட்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளம் வருது. அந்த ஹார்ட்டு ப்ராப்ளம்லாம் நீங்குன்னு ஒரு சாதாரண அர்த்தம். உண்மையான அர்த்தம் என்னடானா, ஹிருதயத்தில் வரக்கூடிய ரோகம் என்னடானா காமம், கோபம் அதெல்லாம் தான். அதெல்லாம் முதல்ல நீங்கினாலே நமக்கு நன்மைகள் ஏற்படும். இதனுடைய பலஸ்ருதியை சொல்கிறார். இதை சொல்லி முடித்த உடனே தான் பரீட்சித்து கேட்குறான், பகவான் அவதாரம் பண்ணின வந்தவன் இப்படி பெண்களோட சேர்ந்து ராசலில் இன்றைக்கெலாம் கேட்குறாளே சில பேர், அது மாதிரி ராசலில் ஆடலாமா என்று கேட்க, அப்போ தான் சொன்னான், ராசலில் பகவான் ஆடுறது இருக்கட்டுப்பா, நானே ஆடுவேன்னார். சுகர் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே. இந்த சுகர் இருக்காரே அவரை ஞானியாக ஆகிட்டார். அதனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் அப்படியே போகிறேன்னார். ஆனால் வியாசருக்கு அதில் இஷ்டமில்லை. வியாசர் சொன்னார், ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தம் மாம் வியவச்சேத்ஸீஹி. வேதம் என்ன சொல்கிறது, குருதட்சிணம் கொடுத்த உடனேயே பிரஜாதந்தம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு பரம்பரையை ஏற்படுத்தணும்னு வேதம் சொல்லியிருக்கு. நீ அப்படி போகக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வேணால் சன்னியாசம் வாங்கிக்கோங்கிறார் வியாசர். இல்லை, நான் ஞானம் வந்துடுத்து, நான் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, நான் அப்படியே சன்னியாசியாக போகிறேங்கிறார். அப்போ நாரதர் வரார், பெரிய விசாரம் நடக்கிறது.
அப்போ நாரதர் சொன்னார், சுகர் ஞானியா இல்லையான்னு உமக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நான் ஞானியான ஒருத்தருக்கு தான் தெரியும். ஜனக மகாராஜான்னு மிதிலா நகரத்தில் இருக்கார். அவருக்கு கரெக்டாக யார் ஞானின்னு தெரியும். இந்த சுகரை அங்கே அனுப்புங்கோ, இவரை சுகரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் அனுப்புங்கோணும். சுகரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சுகர் டெஸ்ட் இல்லை, சுகர் டெஸ்ட்டு, சுகாச்சாரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே அந்த மிதிலா நகரத்துக்கு போனார். அங்கே போனால் அந்த மிதிலா நகரத்தில் அவர் பாட்டு வாசலில் நிற்கிறார். ஒரு மாதமாச்சு இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கார். ஜனக மகாராஜா யாருன்னே கேட்கல. திடீர்னு ஒரு நாளைக்கு, பையா நீ யாரப்பான்னு, நான் தான் வியாசபுத்திரன், எங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். அப்படியா? உடனே அந்த புறத்தில் உள்ள ஸ்திரீகளெல்லாம் கூப்பிட்டார். இவருக்கு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா ஆகாரம் கொடுத்து அவருக்கு டான்ஸ் எல்லாம் காமிச்சு அப்புறம் அழைச்சின்னு வாங்கணும். உடனே இந்த சுகரை அழைச்சின்னு போய் அவள் எல்லாரும் குளிப்பாட்டினா, அவரோ பிறந்த மணிக்கு இருக்கார். அவரை குளிப்பாட்டி அவருக்கு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இவெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி அப்புறம் அந்த சுகரை அழைச்சின்னு வரா. இதை கவனிக்கிறார் ஜனக மகாராஜா. ஒரு மாதமாக கண்டுக்காமல் போனேன், அப்பயும் ஒன்றும் கோச்சிக்கவே இல்லை. இப்போ நல்லா சாப்பாடெலாம் கொடுத்தனால அப்பயும் சந்தோஷமாக இல்லை. ஒரே தெரியாக சந்தோஷம் வரும்போதும் சந்தோஷப்படலை, கஷ்டம் வரும்போது வருத்தமும் படலை. இதிலையும் கவனிச்சுட்டார். அதை மாத்திரம் கவனிக்கலை, இந்த சுகரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பெண்களை கூப்பிட்டார். அந்த 18 வயசு பெண்கள்லாம் அவருக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டாரே, அவளை கூப்பிட்டார். இந்த சுகரை தொடும்பொழுது உங்கள் மனசு எப்படி இருந்ததுன்னு கேட்டார். அப்போ அந்த பெண்கள் சொன்னால், இவர் 18 வயசு பையனாக இருந்தால் கூட எங்களுக்கு என்னமோ இவர் வாயில் சாதம் ஊட்டும் பொழுது ஒரு 2 வயசு குழந்தைக்கு மம்மு ஊட்டுற மாதிரி இருந்தது. அப்போ தான் ஜனகரையும் ஆச்சரியப்பட்டார். சுகருக்கு காமம் இல்லைன்னு இல்லை, சுகரை தட்ட பெண்களுக்கு கூட காமம் உண்டாகலை. ஏன்னா சாதாரணமாக ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு 2 வயசு குழந்தைய கட்டிக்கிறான், முத்தம் கொடுக்குறான்னா அதில் அன்பு இருக்கே தவிர காமம் கிடையாது. யார் காம புத்தி இருக்கிறவானோ அவனுக்கு வேறு விதம். ஒரு அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் வந்து போகிற பொண்ணை கட்டிக்கிறார். தூரத்துலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், இன்னும் இந்த வயசான கிழம் அவர் பொண்ணை கட்டின்னு இருக்கு, அவர் பொண்ணு தெரியல, யாரோ பொண்ணை கட்டின்னு இருக்கானுன்னா அதில் பொண்ணை கட்டினா கூட அது அன்பே தவிர அதில் காமம் கிடையாது. கட்டிக்கிறது முத்தம் கொடுக்கறதுலாம் இருந்தால் கூட காமம் வேற, அன்பு வேற. இந்த அன்பு வேற, காமம் இல்லாத அன்பு வேற. அதனால் ஜனக மகாராஜா ஆச்சரியப்பட்டார். சுகர் காலில் அவர் விழுந்துவிட்டார். அப்போ சுகர் சொன்னார், எனக்கு காமம் இல்லைன்னு இல்லை, என்னை தொட்டவர்களுக்கே காமம் இல்லை. சுகர் சொன்னார், எனக்கு ஏன் காமம் இல்லை, என்னை தொட்டவாளுக்கும் ஏன் காமம் வரலேன்னா, அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணுறதுனால தான்ப்பா எனக்கே காமம் இல்லை. கிருஷ்ணச்சரணத்தை தியானம் பண்ணுற எனக்கே காமம் இல்லைன்னா அந்த கிருஷ்ணனுக்கு எப்படிப்பா காமம் உண்டாகும்? அது உண்மையான பிரேம லீலைப்பா. அந்த ராசலீலைங்கிறது ஒரு ஜீவன் பரமாத்மாவை அடையக்கூடிய லீலை. அப்படி தான் நாராயண தீர்த்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கோபின்னா ஒரு பொம்நாட்டின்னு அர்த்தம் இல்லை, கோபிகி பிபந்தீதி கோபி. கோன் இந்திரியங்களால் பகவானை அனுபவிக்கிறவர்கள், கோபின்னா ஜீவன் அர்த்தம். அந்த ஜீவன் பரமாத்மாவை அடைகிறது தான் இந்த ராசலீலையினால் காட்டப்படுகிறது. பகவானுடைய லீலைகள்லேயும் ரொம்ப மதுரமான லீலை இந்த லீலைங்கிறார்கள். அகோ மதுர அகோ மதுர 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 ஹோ அகோ மதுர மதுர ஸ்ரீநந்தன் நந்தன இந்து முகச்சவி மதுர மதுர ஹோ ஸ்ரீநந்தன் நந்தன இந்து முகச்சவி மதுர மதுர ஹோ ராதா கிருஷ்ண ராசலீல மதுர மதுர ஹோ ராதா கிருஷ்ண ராசலீல மதுர மதுர ஹோ அஹோ ராதா கிருஷ்ண ராசலீலா மதுர மதுர ஹோ அஹோ ராதா கிருஷ்ண ராசலீலா மதுர மதுர ஹோ. இந்த ராசலீலையை அனுபவித்த ஒருத்தருடைய சரித்திரத்தையும் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நரசிம்ம மேத்தான்னு குஜராத்தில் ஒரு மகான் இருந்தார். அவருடைய பாட்டு எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரியும். வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககியே ஜே பராயி பீடு ஜானி ரே வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககியே. இந்த நரசிம்ம மேத்தாங்கிறவர் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகாமல் விளையாடி இருந்தார். அவருடைய அண்ணா மண்ணி தான் வளர்த்துன்னு வந்தால் அவள் மண்ணி சாப்பாடு கிடையாதுன்னு விட்டார். இந்த குழந்தை கோச்சிந்து காட்டுக்கு போய் காட்டில் ஒரு சிவன் கோவில், அந்த சிவனையே கட்டின்னு படுத்து நிறுத்தும் அந்த குழந்தை. சிவன் கேட்டார் குழந்தைய பார்த்து, உனக்கு என்னப்பா வேணும்னு. இந்த குழந்தைக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும், எது நல்ல ஸ்வீட்டோ அதை கொடுங்கோ, இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி எது ரொம்ப நல்லா இருக்குமோ அது மாதிரி நல்லதாக எனக்கு ஒன்று கொடுங்கோன்னு இந்த குழந்தை கேட்க, உடனே சிவன் என்ன பண்ணினார், அந்த குழந்தைய அழைச்சிட்டார்.
அழைச்சின்னு நேராக ஆகாச மார்க்கமாக அப்படியே அழைச்சின்னு போய் பிருந்தாவனத்துக்கு அழைச்சின்னு போனார். அங்கே ராசலீலை நடக்கிறது. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் ராசலீலை நடந்த இடம் இருக்குது. ராத்திரி யாருங்க பிரவேசிக்க முடியாது. அந்த ராசலீலை இடத்துக்கு போனார். அங்கே போனால் அடுத்த வருஷம் பார்த்தா சிவனும் ஒரு கோபியை ஆயிட்டார். இந்த நரசிம்ம மேத்தாங்கிற பையனும் ஒரு கோபியை ஆயிட்டான். கிருஷ்ணன் அவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் மாலையை போட்டான். அவர்களுக்கும் தாம்பூலத்தை கொடுத்தான். அவர்களையும் கையில் சேர்த்துட்டான். அவர்களும் சேர்ந்து கோபிகளோட டான்ஸ் ஆடுறார்கள். டான்ஸ் ஆடி முடிஞ்சு திரும்பி வந்துவிட்டார்கள். சூரிய வெளிச்சம் பட்டது. கண்ணை திறந்து பார்த்தா சிவனை கட்டின்னு தூங்கியிருக்க அந்த குழந்தை சொப்பனம்னு நினச்சான். சொப்பனம் நினச்சா சொப்பனம் இல்லை. கிருஷ்ணன் போட்ட மாலை, அந்த சந்தனம், தாம்பூலம்லாம் வாயில் இருக்குது. அப்போ தான் எது ரொம்ப ஸ்வீட்டோ அதை கொடுனோடனே ராதாகிருஷ்ண ராசலீலா மதுர மதுர ஏக்தம் ஸ்வீட் என்னடான்னா அந்த ராசலீலை தான் ரொம்ப உயர்ந்த லீலை என்று அந்த சிவனே குருநாதனாக இருந்து காமிச்சார். அந்த சிவனுக்கும் ராசலீலையில் போகணும்னு ஆசையினால் இன்றைக்கும் கோபேஸ்வரர் மந்திர்னு பிருந்தாவனத்தில் இருக்குது. பிருந்தாவனம் போயிட்டு அந்த கோபேஸ்வரரை பார்க்கலன்னா யாத்திரை பூர்த்தி ஆகாதுங்கிறான். ஏன்னா அங்கே ராத்திரி மாத்திரம் அது சிவனா பார்வதியான்னு தெரியாது. அந்த சிவனுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வளையல்லாம் போட்டு இந்த கோபிகாஸ்திரிகள் அப்படி போட்டுப்பாளே அது மாதிரிலாம் போட்டிருப்பா. அதை ஏண்டாண்ணா சிவனும் ஒரு கோபியாக இருந்து அந்த ராசலீலையில் சேர்ந்துக்கணும்னு இன்றைக்கும் அங்கே இருக்கார். அப்படி ராசலீலையை காமிச்சு கொடுத்தார். யாருடாண்ணா? பரமேஸ்வரன். நம்ம நெல்லையப்பர் தான் நரசிம்ம மேத்தாக்கு அந்த ராசலீலையை காட்டி கொடுத்தார். அப்போ உயர்ந்த லீலை இந்த ராசலீலை. இந்த ராசலீலையோட இதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் வேறு கதை சொல்ல மாட்டார், நிறுத்திட்டுருவார். ஏன்னா ஏக்தம் நல்ல ஸ்வீட்டை சாப்பிட்ட பிறகு அப்புறம் கஞ்சி ஏன்னா குடிப்பானோ, திருநெல்வேலியில் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கஞ்சி குடித்தா சரியாக ராசு. அதனால் இதோடு நிறுத்திடுவார். இதுக்கு வேறு காரணம் இருக்குது. இதுக்கப்புறம் ஏன் கதை சொல்ல மாட்டார்னா அண்ணாவே சொல்லுவார். இது கிருஷ்ணன் கோபிகளோட சேர்ந்த லீலை. அப்புறம் அடுத்த லீலை கிருஷ்ணன் கோபிகளை விட்டுட்டு போகிறான்னு கதை. உடனே கோபிகளையும் கிருஷ்ணனையும் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற பாவத்துக்காகவும் அதுக்கப்புறம் கதையை சொல்ல மாட்டார். அதோட நிறுத்திட்டுருவார். நம்மளும் ஒரு நல்ல ஸ்வீட்டான நம்ம ஒரு திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு மதுரமான லீலை ராசலீலையோடு நிறுத்திப்போம். நாளைய தினம் கிருஷ்ணனுடைய ருக்மிணிய கல்யாணம். இந்த கல்யாணம் ரொம்ப விசேஷம். இப்போ நிறைய பசங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. பொண்ணும் அதை ஏகப்பட்டா படித்தது. அதனால் அந்த படித்த அளவுக்கு பொண்ணு பையன் கிடைக்க மாட்டேங்கிறாங்கிறா. பொண்ணு ரெடியானா கூட அம்மா விட மாட்டேங்கிற. பொண்ணோட அம்மா அப்பாவை கொஞ்சம் அடக்கி வச்சாலே கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷனாக இருக்குது. அதில் முக்கியமாக வைதிகாலுக்கு ஏன்னா எல்லா தானம் பண்ணுறதுக்கு அவன் குடிமை இருக்கா, இது இருக்கா, எல்லாம் இருக்கா, வேதம் படிச்சிருக்காரா பார்க்குறா. கன்னியாதானத்துக்கு வேதம் படிச்சிருக்கான்னு பார்க்க வேண்டாமோ? முக்கியமாக பிரதான தானம் கன்னியாதானம், அது வேதம் படிச்சிருக்குன்னா கொடுக்கணும். அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. வேதம் படித்த வாளுக்கு சிவாச்சாரியால் பட்டாச்சாரியால் அது மாதிரி பரம்பரையில் உள்ள வாளுக்கு கல்யாணம் ஆகி அந்த க்ஷேத்திர கோவிலெலாம் மீண்டும் ஒவ்வொரு கிராமமும் மறுபடியும் உயர்ந்து வரணும். அதுக்கு அந்த ருக்மிணி கல்யாணத்தை கேட்டால் நமக்கு க்ஷேமம் ஏற்படும். அதனால் எல்லோரும் நாளைக்கு ருக்மிணி கல்யாணத்துக்கு இதோ யாரோ ருக்மிணி யாரோ ஒரு பையன் கிருஷ்ணன் நினச்சிக்க வேண்டாம். ருக்மிணி எல்லாரும் சில பேர் ரெண்டு கோஷ்டியாக பிடிச்சிங்கோ. சில பேர் ருக்மிணி ஆற்றுக்காரால் ஆகுங்கோ, சில பேர் கிருஷ்ணன் ஆற்றுக்காரால் ஆகுங்கோ. அவா பருப்பு தேங்கெல்லாம் கொண்டு வந்து வெத்தலை பாக்கு பழம்லாம் கொண்டு வந்து ருக்மிணி கல்யாணத்தில் மாலையெல்லாம் கொண்டு சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி நாளான்னைக்கு இந்த ஹோமம் பூர்த்தி யாருது பூர்ணாகுதின்னா எல்லாத்தையும் பூர்ணமாக ஆகுதி மட்டும் தான் பூர்ணாகுதின்னு பேர். அந்த பூர்ணாகுதிக்கு நெய், பழங்கள், தேங்காய் அதெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். ஏன்னா சாதாரண அக்னி மந்திரம் சொன்னால் அது தெய்வமாக ஆகிறது. ஒரு கல் ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு பண்ணு போயும். ஒரு கல்லை ஒருத்தன் என்ன பண்ணால் ரெண்டாக உடைச்சான். அதில் ஒரு கல்லை ஒரு விக்கிரகமாக பண்ணினான் பெருமாளாக, இன்னொரு கல்லை படியாக போட்டுட்டான். இந்த எல்லாரும் பால் தையல் வாங்கிட்டு அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணின்னு இருக்கா. இந்த வாசப்படியாக இருக்கிற கல் சொன்னது அந்த பெருமாள் இருக்கிற நாங்களும் 2 பேரும் ட்வின்ஸு, ஒரே கல்லாக இருந்தவா தான். நான் படியாக இருக்கேன், இந்த ஜனங்களுக்கு புத்தி இல்லைன்னு மீச்சின்னு போகிறா, அங்கே போய் பால் தயிர் தெரியெல்லாம் கொட்டின்னு இருக்கான்னு. இப்போ பெருமாளாக இருக்கிறவ சொன்னார், நீ உனக்கு ஒரே அடியோடு அப்படியே போட்டுட்டான். நான் எவ்வளோ அடி வாங்கினேன்னு தெரியுமா? அந்த அடியை வாங்கினது அப்படி கொத்தி 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 அப்படி இருந்தால் கூட அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மந்திரம்லாம் ஜெபம் பண்ணி அந்த பெருமாளாக ஆகிறதுங்கிறத விட நம்மளை மாதிரி தான். இது இல்லை, நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லைன்னு இல்லாததெல்லாம் எடுத்துட்டோன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வம் தானாகவே தெரியாது. அப்படி தான் அப்படி இங்கே பகவானுக்கு யாகஸ்வரூபமாக அங்கே நடந்துட்டுருக்கு. நாளைக்கு ருக்மிணி கல்யாணம். இந்த ருக்மிணி கல்யாணத்தோட இந்த சப்தஹா யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுறோம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமாகதீர்ணஹம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலமந்தனம் நகம் லை திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி
அனுக்கிரக மகாபிரசாதம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.